வணக்கம். என் பேர் கவிதா மணிமாலா. நான் அக்குபஞ்சர் அண்ட் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்ட். இப்போ வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலிங்காக ஒரு டெமோ வீடியோ எடுக்க போகிறோம். இவங்க என்னோட பேஷண்ட்டு. இவங்களுக்கு இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். அதற்கு அவங்களோட உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களோட சமநிலை எப்படி இருக்குன்னு நாடிகள் மூலமாக நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு காற்றும் மரமும் கம்மியா இருக்கு. அதை சரி பண்றதுக்கான தூண்டுறதுக்கான பாயிண்ட்டை நான் இப்ப கொடுக்க போறேன். இப்ப அவங்களுக்கு சரியாயிடுச்சான்னு பார்க்கலாம். சமநிலை அடைஞ்சிருச்சு. நன்றி. இப்போ இவங்களுக்கு நம்ம எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு அடிப்படை தகுதிகளான ஒரு சில தியான முறைகளை நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதனால அந்த தகுதிகள் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். இப்போ இவங்களோட பிராண உடலை டெஸ்ட் பண்ணலாம். இவருடைய பிராண உடலை ஸ்கேன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு இப்போ காலுக்கு அடையில ஒரு உப்பு தண்ணி கலசல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிஸ்டிக் ஃபயர் வைக்கலாம். இப்போதைக்கு நான் அவங்களுக்கு மிஸ்டிக் ஃபயர் வைக்கிறேன். எனர்ஜி ஹீலிங்கிறது அவங்களுடைய சக்கரங்கள்ல இருக்கிற இன்பேலன்ஸை சரி பண்றது தான். இப்போ அவங்களுக்கு நான் அதுக்கான களைச்சி விடுற பயிற்சி களைச்சி விடுறதை பண்ண போறேன். சக்கரங்கள் இருக்கிற பிராண அழுக்கு எடுக்கிறதுக்காக நான் அவங்களுக்கான சில குறியீடுகள் போட போறேன். இப்போது அவங்களுடைய பிராண கழிவுகளை அவங்களோட மிஸ்டிக் ஃபயர்ல இறக்கி விட போறேன். இதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு மிஸ்டிக் ஃபயருக்கும் இவங்களுக்கும் இல்லை தொடர்பை கட் பண்ண போறேன். தொடர்பை கட் பண்ணியாச்சு. முழுவதுமாக இந்த பயிற்சியை பண்ணணும்னா 45 நிமிடங்கள்லேருந்து 50 நிமிடங்கள் ஆகும். இப்போ நம்ம டெமோங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு முறை பண்ண போறோம். இப்போ அவங்களுக்கு சக்கரங்களுக்கு இன்பேலன்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கான குறியீடுகளை இப்போ நான் போட போறேன். சக்கரங்களுக்கான குறியீடு போட்டாச்சு. இப்போ அவங்களை எந்திரிச்சு உட்கார சொல்ல போறேன். அவங்களுடைய சக்கரங்களுக்கு எனர்ஜி ஊட்ட போறேன். மேலும் சக்தி ஊட்ட போறேன். இப்ப நம்மளுக்கும் அவங்களுக்குமான தொடர்பை கட் பண்ண போறேன். அவ்வளவுதான். எனர்ஜி ஹீலிங் முடிஞ்சது. நன்றி.